நேத்து கோட்டாபே வந்ததையும் கொஞ்சம் பேர் கலைச்சிருந்தானுங்க. எப்படி இருந்த மனுஷன், எப்படி இருக்க வேண்டிய மனிதர், இவரை பாருங்க இப்படி நடந்து வந்திருக்காரு. ஏன்னா நாங்களா சொன்னோம் நடந்து வர சொல்லி, அதை விட்டுட்டு எங்கேயோ வாகனத்தை நிப்பாட்டி இங்க சனனால இவர்னா மட்டும் எங்கன்னா வாகனத்தை நிப்பாட்டு போக விட்டுருவாங்களா? பிறகுதான் எல்லாம் கத்தம், ஈ கோட்டாபே, ஜனாதிபதி இட்டு ஜனாதிபதி அப்படின்னோட அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சு, ஓ தேவேவா யுத வீருவா யுத எப்படி இப்படி ஆயிட்டு. இவங்க என்ன கார்ல வரும்போது ஒரு பாட்டு படிக்கிறாங்க. அப்படியே எங்க அப்பா மகிந்தவுக்காக நீதி பாட்டு தான் அது. யுக்திய உதேசா கேமரா தீமை தவ உபதின பாவ நீதிக்காக வருகிறோம் அப்படின்னு ஏதோ ஒரு பாட்டு தான் அது. ஏனைய வசனமெல்லாம் டிக்ஷனரியை கண்டுபிடிச்சு தேடி எடுத்துட்டு நாளைக்கு வாரு. කපිල නැති රදේනිදී එයා දීපු සාක්ෂිය තියෙනවනේ. කට උත්තරයක් ඇති නේද ඒක? நான் எதுக்குமே சம்பந்தம் இல்லை. இப்ப கபில சந்திரசேனவும் இல்லை, குறுக்கு கேள்வி கேட்கவும் இயலாது. உங்களை நான் குறுக்கு விசாரணை செய்யப்படும். இதுலயே ஒரு சந்தேகம் வருது இல்லையா? குறுக்கு கேள்வி கேட்க முடியாதுண்டா அவரை கேட்க முடியாதவாறு ஆக்கினர் யார்? ஈழத்தமிழரோட மனம் விட்டு கதைக்கும் என்றால் இந்த நாடு வேற லெவல்ல போகும். டயஸ்போராவுக்கு தேவையான மாதிரி இந்த அரசாங்கம் ஆடுதுன்னு இன்னும் அதே கதையை தான் அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. சும்மா சரி டயஸ்போராவோட எல்லாம் பேசி ஒரு தீர்வை காணுவோம், மக்கள் பிரச்சனைக்கு ஒரு தீர்வை காணும்னு இவங்க செஞ்சாங்கன்னு சொன்னா அவ்வளவுதான். நீங்கள் வெளிநாட்டில் இருக்கும்போது உங்கள் பெற்றோரின் மருத்துவ தேவைகள் அனைத்தையும் நாங்கள் ஒருங்கிணைத்து கவனிக்கின்றோம். வருடாந்திர பதிவு சிறப்பு தள்ளுபடி மெடிப்ளேஸ். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. ஹலோ அண்ணா, வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்படி சுகம்? எப்படி சுகம்? நல்ல சுகம். இங்க கொழும்பு உட்பட பல மாவட்டங்கள்ல கடும் மழையா இருக்கு. ஒரு சில இடங்கள்ல வெள்ளம், ஒரு சில இடங்கள்ல மண் சரிவு. மீண்டும் அந்த மழை காலம், அந்த சீரற்ற காலநிலை காலம் ஆரம்பமாகிருக்கு. ஏற்கனவே டித்வா சூறாவளியால பாதிக்கப்பட்ட வீடுகள், அந்த இடங்கள் எல்லாம் 100% செஞ்சு முடிக்கல. கூடாரங்கள்ல இருக்க மக்கள் இன்னும் கூடாரங்கள்ல பல பகுதிகள் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த வீடுகள் கட்டி கொடுக்க முடியல. அது கடையில அடுத்த மழை வருது. எப்படி செய்ய போறாங்க, எப்படி ஃபேஸ் பண்ண போறாங்க, ஒரே கேள்விக்குரியதான் இருக்கு. அதையும் சொல்லிடணுமே. இது வந்து அந்த சீசன் மழை இல்லையா? மே மாசம் எப்படியுமே ஒரு மழை வரும். அந்த மழையோட மே, ஜூன், ஜூலை வெள்ளம். ஒரு காலகட்டத்தில் நினைக்கிறேன் போன வருஷம்னா அதுக்கு வருஷம் கொழும்பு கொள்ளனாவே எடுக்க வழி இல்லை, ஃபுல்லா வெள்ளம். அப்படி போன லாஸ்ட் இயர் அப்படிதான், அதுக்கு இயர் அப்படிதான். அந்த மே, ஜூன், ஜூலை கொஞ்சம் கேஸ் பாரமான மாதங்கள் தான். மக்கள் தயாராகிடுவாங்க இப்படியுமே எடுத்துக்கிட்டு. இதுல ஞாபகம் இருக்குது, இப்படி ஒரு பெரிய பெரும் வெள்ளப்பெருக்கு டைம்ல தான் விடுதலை புலிகள் இருந்த காலப்பகுதியில ஒரு பெரிய வாகன தொடரணி என்று அனுப்பினவங்க. அதாவது வெள்ள நிவாரண பணி என்று சொல்லி போட்டு தென்னிலங்கையை நோக்கி அங்க இருந்து இங்க மக்களுக்கு, சிங்கள மக்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட பெருந்தொகையான சாமான்கள் அனுப்பப்பட்டது. அதெல்லாம் யாரும் பேச போறது, எல்லாம் மறந்துட்டு வேற என்ன சொல்லுங்க. இப்ப வந்து திறமைகளை பயன்படுத்தணும். விளங்குதா? உங்கள்கிட்ட இருக்கிற திறமையை பயன்படுத்தணும், எல்லார்கிட்ட இருக்கிற திறமையை நாங்க பயன்படுத்தணும். இலங்கையிலானே அவங்க இருந்தது, அவங்களுக்கு கேட்டவங்களா? ஏதாவது அவங்களோட மக்கள் சேஃபா இருக்கணும். நீங்க செய்யற அட்டகாசம் எல்லாம் செய்ய வேணாமன்றது. இப்ப நீங்களா யாரும் செய்யறத செய்ய வேணாமன்றது. நீங்க என்ன சொன்னீங்க? செய்வோம். இப்ப இலங்கைக்குள்ளேயே ஒரு 2 நாடு மாதிரி தான் நடத்துறாங்க. வடக்கு கிழக்கு பக்கத்தை பாத்தீங்கன்னா எந்த ஒரு டெவலப்மெண்ட்டும் இல்லை தானே? இல்ல ஒன்னும் இல்லை, இன்னும் அது வரைக்கும் ஒன்னும் இல்லை. சரி, டிட்வா புயல் வந்தது. அந்த கூடாரங்கள் ரிமூவ் பண்ணி ஒரு ஆக குறைஞ்ச ஒரு தற்காலிக வீடாவது அமைச்சு கொடுத்தீங்களா அவங்களுக்கு? இன்னும் இந்த மக்கள் லைன்ல வாழ்ந்த மக்கள் தொடர்ச்சியா அந்த மேல இருக்கிற பக்கம் சீட் அல்லது தகரமா இருக்கும், சின்ன சின்ன வீடு, 3 பிள்ளை 4 பிள்ளைகள், மலசில கூட வசதியில் ஒழுங்க. ஆக குறைஞ்சது உங்களுக்கு அதை இப்ப நல்லாட்சி காலத்துல வீட்டு திட்டம் வந்தது, அது வீட்டுக்கு கல்லு வச்சதோட அது போச்சுது. இப்ப அதையும் இழந்துட்டு வந்துதான், அந்த லைன் குடியிருப்புகளை இழந்துட்டு வந்துதான் கூடாரத்துல இருக்காங்க. அதை விட மோசம் லைன் குடியிருப்புகளோட நினைக்கிற மாதிரி இல்ல. அது இப்ப எங்களுக்கே வந்து ஒரு வக்கைக்கு இருக்கே இல்லாம இருக்கு. இவ்வளவு கஷ்டப்படுறாங்க குழந்தைகளோட, வயோதிபர்கள், பெரியவர்கள் எவ்வளவு அதை வேலைக்கு போயிட்டு வந்திருக்கிறாங்க. ஏன் இந்த டித்வா புயல ஜனாதிபதி நிதியத்துக்கு வந்த காசு இல்லாமங்க ஒரு சில இடங்கள்ல அபிவிருத்தி பணிகளை மேற்கொள்றாங்க.
ஆனா பண்ண வேண்டிய இடங்கள் முக்கியமா இன்னும் கூடாரங்கள் இருக்க இடங்களுக்கு இன்னும் பண்ணப்பட்டில்லை. நாங்க அந்த இதுல கேட்போம், பிரதி அமைச்சர் அவர்களே எதுவும் பதில் இருந்தால் சொல்லுங்க. சுந்தரலிங்கம் பிரதீபன் யா, அவர் உட்பட சமந்த வித்யாரத்ன அவர் தான் அமைச்சரா இருக்காரு. அவர்கிட்டே நாங்க கேட்கலாம் இது சம்பந்தமாக. அதே போல இது நினைக்கிறேன் சில சம்பந்தமாக வேளை அமைச்சர்கள். ம். ஜேவிபி ஹைகமாண்ட் அவங்களுக்கு ஹைட்லைன்ஸ் கொடுக்கல தெரியாது. டிட்வா புயலுக்கு மக்களுக்கு வீடு கட்டி கொடுக்க சொல்லி இல்ல பாவம், என்ன இந்த நீங்க கூடாரத்துல இல்ல இருக்க மக்கள் பாவம். இப்ப உதாரணத்துக்கு சான் அவன் செய்தது கூட இவன் செய்தது கூட அவன் கள்ளன் இவன் கள்ள அவன் ஜர்ராவா அவன் கொறான்னு சொல்லிதான் நீங்க வாரீங்க. ம். வந்து நீங்க ஒன்றுமே செய்யறீங்களே. இப்ப சின்ன ஒரு பிரச்சனை, டிட்வா புயல்ல ஒட்டுமொத்த நாடும் பாதிக்கப்படல, ஒரு சிறு பகுதி தான் பாதிக்கப்பட்டது. அதை மேனேஜ் பண்ண இல்லாம நிக்கிறீங்களே. அதான் இப்போ மலையகத்தை பொறுத்தவரைன்னா இப்ப இவங்க சொல்ற ஒரு ரீசன் என்னன்னா, சரியான காணி நிலப்பரப்பு இன்னமும் சரியா அமையாம இருக்கு அப்படிங்கறது ஒரு முன்வைக்கிறாங்க ஒரு காரணமா. அது இன்னும் எத்தனை நாளைக்கு அதே காரணம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்கன்னு தெரியல. உடனடியா சட்டுப்புட்டு ஒரு சரி, முடிவுக்கு அந்த வரணும். மக்கள்கிட்ட என்ன சொல்லலாம்? ரெண்டு தெரிவு சொல்லலாம். ஓகே, இப்ப என்ன சொன்னால் காணி இல்லைன்னு சொன்னால் இந்த என்ன சொல்ல பெருந்தோட்டங்கள் வச்சிருக்கிற பெரும்பான்மையான காணிகள்ல வந்து தேயிலை செடி இல்லாம தான் இருக்குது. ம். அது சமதரையா தான் இருக்குது. ஏனண்டா அதை இது செய்யல, கேப்சா பண்ணல. இவங்களை பொறுத்தவரை சொல்லட்டா, மலையகம்ன்றது வந்து தோட்ட கம்பெனிகள் தான் நாட்டாம. இவங்க சும்மா ஏன் அப்ப இவங்க சம்பள அதிகரிப்பு செய்யணும்? தோட்ட கம்பெனிகள் கூட்டியிருக்கலாம் தானே. அரசாங்க அதிகரிப்பு தானே நடந்தது அந்த மக்களுக்கு. ம். கிட்டத்தட்ட சொல்ல போனா அந்த மக்கள் விஷயத்துல தோட்ட கம்பெனியில கண்ட்ரோல் தான் இன்னும் இருக்கு. ஜனாதிபதி அதிகாரம் அங்க செல்லாது. தோட்டங்களை குத்தகை கொடுத்த மாதிரி மக்களையும் சேர்த்தே கொடுத்த மாதிரி தான் இன்னமும் அவங்க இல்ல வாழ்க்கை அதான் செஞ்சிருக்கு. உண்மை. இப்போதான் சொல்ல போனா என்ன சொல்ற, ஒவ்வொரு தோட்ட லயன் பகுதி மக்களையும் ம். அப்படியே குத்தகை கொடுத்து விட்டுருக்கு. குத்தகை கொடுத்தாச்சு. இன்னும் அவன் விரும்பினாத்தான் அந்த மக்கள் மக்களோட வாழ்க்கை இன்னும் மாற்றம் வராம இருக்கிறதுக்கு காரணமே அதுதான். இல்ல அந்த தோட்ட கம்பெனி ஓனர் விரும்பினாதான் ம். அவங்க நல்ல மலசல கூடத்துல பாவிக்கலாம், நல்ல வீடு வச்சிருக்கலாம். அவங்க விரும்பணும், அல்லது அவங்க அடிமை தானே அவங்கள பொறுத்தவரை. தான் இப்போ டக்குன்னு ஏதாச்சும் ஒரு தீர்வை எதிர்பார்த்திருக்காங்க. ஏன்னா இந்த மழை அதிகரிச்சு சொன்னா இன்னும் சற்று கடினமாகிரும். நேற்று என்னோட ஒரு நண்பர் கதைக்கும் போது சொன்னார், இப்ப தமிழ்நாட்டுல பல கோடிகளை தாண்டி இருக்கு கடன். ம். அப்ப நேற்று ராமநாதபுரம் மாவட்டத்துல இருந்து 6 ஆள் 1,26,00,000 ரூபாய் முதலமைச்சர் நிதியத்துக்கு அனுப்பியிருக்குது. இது அந்த கடனை செட்டில் பண்றதுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் இல்ல தமிழ்நாடு முதலமைச்சர் மொத்த நிதியத்துக்கு கடன்ல நான் என்னுடைய பங்கை தாரேன் அப்படின்னு இவ்வளவுன்னா அப்படி இனி கொஞ்சம் கொஞ்சமா அதுவும் செய்வாங்க. அப்ப கேட்டா அதுவும் விஜயோட படம் ஒன்று இருக்கு, தமிழன் ஒரு படம். அந்த படத்துல அவர் செஞ்சிருக்காரு அந்த வேலையை, படத்துல செஞ்சாரு. அதே இவங்க அது அது அவர் சொன்னாரு, நம்ம இது சில விட சாத்தியப்படும். அது மாதிரி வடக்கு கிழக்கு மற்றது மலையகம் எல்லாம் இந்த அரசாங்கம் இந்த அரசாங்கம் எங்க ஃபெயில் விடுதுண்டா டில்சான், புலம்பெயர்ந்த ஈழத்தமிழரோட மனம் விட்டு கதைக்கும் என்றால் இந்த நாடு வேற லெவல்ல போகும். நீங்க வேற, கனடா நீங்க கனடா வேற. பிரித்தானியா ஐரோப்பா ஆஸ்திரேலியாண்டு எல்லா நாடுகள்லயும் அமெரிக்கா உட்பட எல்லா நாடுகள்லயுமே வந்து ஈழத்தமிழர்கள் பெரிய உயரத்துல இருக்கிறாங்க. சரியா, கொண்டு போய் பயன்படுத்துங்களேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க அங்க பயன்படுத்தி நீங்க சும்மா இருக்கலாமா? ஏற்கனவே சம்பந்தமே இல்லாம நேற்று மஹிந்த ராஜபக்சே விசாரணை கிடைச்சதுக்கு இவங்க என்ன சொல்றாங்க, டயஸ்போராவுக்கு தேவையான மாதிரி இந்த அரசாங்கம் ஆடுதுன்னு இன்னும் அதே கதையை தான் அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. சும்மா சரி டயஸ்போராவெல்லாம் பேசி ஒரு தீர்வை காணுவோம், மக்கள் பிரச்சனைக்கு ஒரு தீர்வை காணுவோம்னு இவங்க செஞ்சாங்கன்னு சொன்னா அவ்வளவுதான். நீங்க பாப்போம், செஞ்சு காட்டுங்க. ஏழு பாப்போம் என்ன நடக்குது. இந்த அரசு கவர்மெண்ட் விட மாட்டானுங்க. இந்த அரசு இந்த நாடு அபிவிருத்தி அடையணும்னு சொன்னா இந்த விதமா பேசுறாங்க தானே, டயஸ்போரா ஆட்டத்துக்கு தான். அந்த மனநிலையில இருந்து வெளியே வரணும். அந்த மனநிலையில இருந்து எப்ப இவங்க வெளியே வாராங்களோ அன்னைக்கு வேணா அவங்க பேசி ஏதாவது செய்யட்டும், அவங்களும் உதவி பண்ணட்டும். அது வரைக்கும் ஒன்னும் எதிர்பார்க்காதீங்க. பாருங்க, டாலர் யூரோ பிராங்கிற பெறுமதியில் எவ்வளவு கூடி கொண்டு போகுதுன்னு கிட்டத்தட்ட போற போக்க பார்த்தா இந்த ஆகஸ்ட் செப்டம்பருக்கு இடையில 500 தொற்றும் போல இருக்கு. கட்டாயம் போற போக்க அப்படிதான். ஏன்னா இந்தியா இப்ப ரெடி ஆகிட்டு இருக்காங்க. முன்னுக்கு வர பெரிய பொருளாதார நெருக்கடி எப்படி மோக்க கொடுக்கறதுன்னு. இன்னைக்கு ஒரு வீடியோ பார்த்தேன், பிரதமர் நரேந்திர மோடி 2 கார்ல தான் போறாரு. அதை ஹைலைட் பண்ணி போட்டிருக்காங்க. இதோ எரிபொருள் பெற்ற நெருக்கடியால் 2 வாகனங்களில் செல்லும் பிரதமர் நரேந்திர மோடி. உயர் நீதிமன்றத்துல ஒரு நீதியரசர் ரெண்டாக்கி மிதிவண்டியில போறேன். அப்ப அங்கே நிலைமை அப்படி இருக்கு. இப்ப நம்ம மாதிரி நாடுகள்லாம் எப்படி ரெடி ஆகணும்? இதுல இவங்க இன்னும் கதைக்காம இனவாதத்தை காய்ச்சி கொண்டு வந்த மைந்த உண்மையில இவங்களையெல்லாம் செலவாகினாலும் பரவாயில்ல, மைந்த கம்பெனியோட ஜெயில அடைச்சு விடணும். அடைச்சிட்டு ஏதாச்சும் அதிரடியே நடவடிக்கைகள் எடுக்கணும். அதுதான்
இல்ல இப்ப நீங்க டெல்சான் இலங்கை இப்போ உதாரணத்துக்கு மலையகத்துல இந்த மக்கள் திட்பா புயலால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிக்கரன்னுட்டுங்கள்ட்ட புலம்பெயர்ந்த இந்த மக்கள்கிட்ட கோட்டு இருந்தாலே அவங்க உண்மையில அவங்களால கஷ்டம்டா கூட டெல்சான் ஒரு சின்ன சின்ன தொகை கொடுத்துருப்பாங்க. டிரான்ஸ்பரன்சியா இருக்கு ஒண்ணுமே இல்ல. ஒவ்வொரு நாளும் காலையில எழும்புறது அடிடா அப்படிடான்னு கதைக்கிறது திரும்ப போய் நித்திர கொள்றதான் வேலை. எவ்வளவு அடுத்த நாள் என்னத்தை அடிக்கலாம்னு பார்த்துக்கிட்டு எழும்புறது. நான் திரும்பவும் சொல்றேன் டெல்சான், புலம்பெயர் தமிழர்கள் நினைச்சார்கள் என்றால் இலங்கை இந்தியாவோட முன்னேறும். புலம்பெயர் தமிழர்கள் நினைச்சிட்டார்கள் அதை கேட்கறதுக்கு அந்த மனம் இல்லாம இருக்கு அனுபவம் அல்லது இலங்கையில் இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு. இன்னும் பழைய மாதிரி தான் நீங்க இருந்தா என்ன செய்யறது? அப்படி இருக்கிற இடத்துலன்னா பிரதமர் அரண்ய அமர சூரிய விஷயம் சொல்லியிருக்காங்க. என்னன்னா, அபிவிருத்தி வேலைகளில் மக்களின் நடைமுறை தேவைகளை பார்த்து செய்யுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனடியா அதெல்லாம் பார்த்து செய்யுங்க, நடைமுறை தேவைகள் என்ன இருக்கோ அதை செய்யுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஜான்சன் பெர்னாண்டோ ஒரு மேடை, அரசியல் மேடையில சொல்லியிருக்காரு நேத்து. இப்ப கிராமங்கள்ல மாத்திரம் இல்லையா, சிறைச்சாலையில கூட இவர் இப்ப ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாரு தானே, மாசக்கணக்கில் உள்ளுக்கு இருந்துட்டு வந்தாரு தானே, வெளியே உள்ளுக்கு பேசி இருக்காங்களாம். என்ன சொல்றாங்கன்னா, 2029 நாமல் தாப்பா ஜனாதிபதி அப்படின்னு சிறைச்சாலைக்குள்ளே பேசிக்கிறாங்களாம். இப்ப இது வரைக்கும் இப்ப அவங்க சொன்னதுன்னா கிராமங்கள் எல்லாத்துலயுமே 2029 ஜனாதிபதி நாமல் ராஜபக்சன்னு சொல்றாங்க. இப்ப என்ன கதைனா, இவர் ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஜெயிலுக்குள்ளேயே தான் பேசிக்கிறாங்களாம். பாத்துங்க, சிறை கைதிகளுக்கும் தெரியுதான். ஜோன்சன் பெர்னாண்டோ சொல்லிருக்காங்க நாமல் ராஜபக்சே பத்தி. அப்ப ஜெயிலுக்குள்ள ஓட் போட போறாரு. ஜெயில இருக்கவங்களா வந்து ஓட் போடுவாங்க போல. இப்ப அரசு தரப்புல ஒரு அமைச்சர் இருக்காரு, அமைச்சர்ல எம்பி மாநில எம்பி சந்தன சூர்யாராஜி. அதுக்கு முதல் நம்ம 2 பேரும் சொன்னது ஒன்று நடக்க போகுது. ரகசியம். எது எது? காதை கொடுங்க, காதை கொடுத்து வாங்குங்க. சொல்லுங்க. என்னண்டா கரிச ஒரு தகவல் சொல்லியிருக்கிற பாத்தீங்களா தெரியாது. தேவையான தருணத்தில் நாட்டுக்காக எந்த ஒரு பாரிய சவாலையும் பொறுப்பேற்க தயாரான பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷடி செல்வா தகவல் அப்படி சொல்லியிருக்காரு. ஆனா அதுல இன்னொரு விஷயமா ஹைலைட் பண்ணிருக்காரு, இந்த அரசாங்கம் வந்து தூர நோக்கு இல்லாம இருக்கு, பொருளாதார ரீதியான தூர நோக்கம் இல்லாம செயல்படுது. அந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தேன். சஜித் ஒரு பக்கம், நாமல் ஒரு பக்கம், அனுர் ஒரு பக்கம், மூணாவதா வந்து இறங்குவார் போல அரசு. தனியா அவர் ட்ரெக் ஒன்று போவாரோ தெரியல. எனக்கு அப்படி சந்தேகம் இல்ல நான் நினைக்கிறேன் சில வேளை 2029 தனி ஜனாதிபதி வேட்பாளர் வந்து ஹரி சகோதரியாது. அதுவும் சொல்ல முடியாது. இப்ப அவர் இல்ல அதுல ஒரு யதார்த்தம் இருக்குன்னு சொன்னார் சார். இப்ப ஒரு நாட்டை நிர்வகிக்கிறேன்னு சொன்னால் ஒரு பொருளாதார நிபுணரால மட்டும்தான் அந்த நாடுகளை கட்டமைக்க முடியும். சிறந்த உதாரணம் கனடாட பிரதமர் மார்கானி, பிரித்தானியாட பிரதமர் ரிஷி சுனாக் இருக்கக்குள்ள இப்ப அவர் கண்டினியூ பண்ணி இருக்கலாம்ன்ற மாதிரி இருக்குது. ஏன்னா ரிஷி சுனாக் இருக்கக்குள்ள இருந்த சூழ்நிலை வந்து இப்ப தலைகளா இருக்குது. ஆனா மார்கானி வந்து கவனமா ஹேண்டில் பண்ணிட்டார். அமெரிக்காவோட பிரச்சனை உடனே சீனாட்ட போறார், பல விஷயங்களை கையாளுறார், சீனாட்ட இருந்து வாரார், அமெரிக்காவை பேஸ் பண்றார். அவர் ஏற்றுமதிகள் இறக்குமதிகள் எல்லாம் பெர்ஃபெக்டா நடக்குது. இலங்கை போன்ற நாடுல இனி வந்து அரசியல்வாதி வேணாம், அரசியல்வாதி தேவை, ஆனா டாப் போஸ்டுகளுக்கு. இப்ப ஹர்ஷா வந்து நான் நினைக்கிறேன் அது ஹர்ஷாவோட பதில கணக்க மர்மம் இருக்கு, அந்த கதையிலே மர்மம் இருக்கு. அவர் எதிர்கட்சியும் விமர்சிக்கிறாரு, ஆளும் கட்சியும் விமர்சிக்கிறாரு. சோ இவர் தனி ட்ரெக் உள்ள போற மாதிரி தான் ஏதோ தோடுது. ஐயா அந்த புத்திஜீவி என்று சொல்லி உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது, உங்கள்கிட்ட தயவா கேட்டுக்கொள்றேன். இந்த சுமோ சண்டு நண்டுகளோட சேர்ந்து ஓட்டு கேட்டு மட்டும் மக்கள்கிட்ட போயிடாங்க, உங்களுக்கு தமிழ் மக்கள் போட மாட்டாங்க. இப்போ சொல்லு, யாராவது மொழி மாற்றம் செய்தாவது கர்ஷவுக்கு அனுப்பி வைங்க, சரியா? அல்லது சின்ன மேளம் பெரிய மேளத்தோடையும் வந்துடுறாங்க. இந்த 2 மேளமும் வடக்கு கிழக்குல பிஞ்சு போன மேளம். தமிழக சட்டசபையில ஒரு நல்ல சம்பவம் நடைபெற்றிருந்து பார்த்திருப்பீங்க டெல்சான். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு அவர்கள் ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாகவும் ஈழத்தமிழர்களுடைய தமிழ தேசிய தலைவரையும் அந்த இடத்துல அவர் வியந்து பேசியிருந்தார். அந்த விடயம் அதுல உங்களுக்கு அதை பார்க்கக்கூடிய இனப்படுகொலை சம்பந்தமான இனப்படுகொலை திகதி குறித்தும் அவர் பேசியிருந்தார். பிரபாகரன் அவர்கள் தனித்தமிழ் ஈழ கோரிக்கைக்காக ஆயுத ஒளி அறப்போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். 2009ஆம் ஆண்டு மே மாதத்தில் முள்ளிவாய்க்காலில் எமது தமிழ் தேசிய இனத்தின் வீரஞ்செறிந்த போராட்டத்தை இந்திய அரசின் உதவியோடு இனப்படுகொலையை நடத்தி உலக நாடுகள் முடக்கின. ஈழத்தமிழர் விடுதலைக்கு தீர்வு காண இந்திய அரசு இலங்கை அரசுடன் போட்ட ஒப்பந்தம் நிறைவேற்றப்படாமல் உள்ளது. இந்த சூழலில் நமது அரசு ஈழத்தமிழர் வழியை உணர்ந்து ஈழத்தமிழர்கள் தம்மைத்தாமே ஆட்சி செய்து கொள்ளும் உரிமையை, அதாவது தனித்தமிழ் ஈழத்தை மீட்டுத் தருவதற்கு
தமிழ்நாடு அரசு முன்முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். எனக்கு என்ன பொறுத்தவரை இந்த இனப்படுகொலை தேதி தொடர்பால் அவர் பேசினது வந்து பெரும்பான்மையா இருந்திருந்தா அவருக்கு இந்த பெரிய அளவில் இந்த வாய்ப்புகள் கிடைச்சிருக்காது இல்லையா? ஆனா அவர் அந்த பேசினது வந்து ஒரு வகையில அரசு கவனம் செலுத்த வேணும், அல்ல அந்த இனப்படுகொலை தினத்தண்டு விஜய் ஏதாவது ரியாக்ட் பண்ண வேணும். அது மட்டும் இல்லாது எங்கட கட்டப்பாவம் வந்து அதுக்கு வரவேற்பு விட்டுருக்காரு. வணக்கம். என் அன்பு தம்பி எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்கள் தலைமையில் இயங்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வன்னி அரசு அவர்கள் என்னுடைய அன்பு தம்பி சட்டமன்றத்தில் நுழைந்தவுடன் முதல் குரலாக தமிழ் ஈழ மக்களுக்காக முழங்கியிருக்கிறார். தனித்தமிழ் ஈழத்தை பற்றி பேசியிருக்கிறார். மேதகு பிரபாகரன் அவர்களின் புகழ் பாடியிருக்கிறார். அவரை நினைக்கும்போது மிகவும் பெருமையாக இருக்கிறது. தொடர்ந்து சட்டமன்றத்தில் ஈழத் தமிழர்களுக்கான குரல் ஒலிக்க வேண்டும். அதை துவக்கி வைத்த என்னுடைய பெருமைமிகு அன்பு தம்பி வன்னி அரசவை வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். நன்றி, வணக்கம். அறிவாலயத்துல இந்த அலிசேஷன் எல்லாம் கலைச்சு விட்டாது சேனே. இப்போ ஒன்றுக்கும் வேலை இல்லை, இப்போ கிடைக்கிற வேலையை செய்துட்டு இப்படி வேலை வந்தா ஃப்ரீயா செய்யுது. நில்சான் அந்த என்ன சொல்ற சூப்பர் ஸ்டார் ஏதோ ஒன்று சொல்லி இருக்கிறாரு, அதற்கு வாசி. அவர் இப்ப ஃபுல்லா ஆன்மீக ரீதியா போய்கிட்டு இருக்காரு. குருஜியோட இணைந்து அந்த அளவுக்கு ஆன்மீகத்துக்கு பொருள் அந்த விண்வெளிக்கு அனுப்பணும். அரசியல் நான் வரமாட்டேன், ஆன்மீகத்தோடு நான் செல்கிறேன், அந்த மாதிரி தான் அவருடைய நடைமுறை. என்னை யாரும் பார்க்கவில்லை, ஆணவம் உடையதென்று அது ஆரம்பிக்குது. பெங்களூருவில் நடைபெற்ற வாழும் கலை அறக்கட்டளையின் ஆண்டு விழா நிகழ்வில் பேசிய ரஜினிகாந்த் தான் முதன்முறையாக அந்த அறக்கட்டளைக்கு சென்றது குறித்து நினைவு கூர்ந்து கலகலப்பாக பேசியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்காரு பார்ப்போம். குருதேவ் அவர்கள் தன் பக்தர்களை பார்க்க என்னையும் உடன் அழைத்து சென்ற போது அங்கு வந்தவர்கள் யாரும் என்னை பார்க்க கூட இல்லை. நான் கை காட்டி ஆய் சொன்னால் கூட ஒருவரும் என்னை பார்க்கவில்லை. அவர்கள் என்னுடைய ஆணவத்தை உடைத்தனர். அப்ப இதனால ஆணவத்துல தான் இருந்திருக்காரு போல. சரியா? ஆணவத்தை உடைச்சிட்டாங்களா? ரஜினிகாந்த் வீட்டுக்குள்ளே எல்லாம் பெரிய ஆணவம் மதிக்கிற இல்லையா மக்கள். குறிப்பா ரஜினிகாந்த் ஒரு பயணத்துல அவர் எங்கேயும் ஒரு இடத்தை போகும்போது இந்த புகைப்படம் எடுக்கக்குள்ள இப்ப அவர வீட்டு பணிப்பெண் நான் பார்த்தேன். அந்த முதல்ல இவர் தான் விளக்குறாரு. பிறகு மகளும் மனைவியும் அருகில வராங்க. பணிப்பெண் பின்னுக்கு போயிட்டு பேக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. அது என்ன தள்ளி விடுறாரு பாத்தீங்களா? தள்ளி விடுறாங்க போ அப்படி. ஆனா அதுல உண்மையில மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின தலைவர் வைகோ அவர்களை பாராட்டணும். அவர் வீட்டுல வேலை செய்யற 3 பணிப்பெண்ணையும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் அவர்கள் வீட்டுக்கு போன உடனே உண்மையில வரவேற்கிறார். கூப்பிட்டு இன்னொரு விஷயமும் சொல்லலாம். முதலமைச்சர் விஜய் அவர்கள் செஞ்ச ஒரு விஷயம், தன்னுடைய டிரைவர் மகன் எம்எல்ஏ ஆக்கினை காட்டியிருக்கார். அது எவ்வளவு பெரிய விஷயம். அது மட்டும் இல்ல, சட்டசபையில கொறடா. அப்ப அது எவ்வளவு சந்தோஷமான விஷயம். அந்த கொறடாட சட்டமன்றத்துக்கு போனவர தந்தை தான் விஜய் அருகோடையே போவார் பாருங்க, ஒரு வயசான ஒரு ஐயா டேப் போட்டு. அது மட்டும் இல்லாம ஒரு அவசரத்துக்கு வந்து இப்போ வந்து விஜய் வாகனத்தை ஓட்டி செல்றதும் அவர் தான். நாங்க பதவியேற்பு நிகழ்வுல கூட அவர் பின்னாடி தான் இருந்தார். விஜய் அவர்கள் உறுதிமொழி கொடுக்கும் போது பின்னுக்கு தான் இருந்தார். அப்படியெல்லாம் இருக்கு. ஆனா இவங்க என்னுடைய ஆணவம் இன்னைக்குதான் உடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இல்ல ஆணவம் உடையலன்னு நம்ம நேற்று சொன்னாம அந்த பிள்ளைனுக்கு ஓடுனார் வாழ்த்து தெரிவிக்காம அந்த இதுல. உண்மையில ரஜினிகாந்த் போலாக்களை எல்லாம் தமிழ்நாட்டுல வச்சிருக்க கூட கர்நாடகாவுக்கு எஃபெக்ட் பண்ணிடும். இல்ல ரஜினிகாந்த் நினைச்சிருந்தா கர்நாடகாவுக்கு அவ்வளவு சிம்பிளா தண்ணியை கொண்டு வந்திருக்கலாம். நடக்கலே டெல்சா இப்படி என்றதை விட மனம் நல்லமா கூடாண்டு தனுசுட்ட கேட்டா சொல்லுவார் மாமாட மனசு எப்படி என்று. ஐயையோ தமிழரசு மாமாட மனசா, அது கூவத்தூர் ஆற விட மோசம் இல்லாண்டு வேற. நீங்க யோசிச்சு பாருங்க டெல்சான், ஒரு சின்ன சம்பவம், ஒரு வீட்டுல ஒரு மனமுறிவு வரக்குள்ள மாமா ஒழுங்கா இருந்திருந்தா அந்த மனமுறிவு நடந்திருக்காது. எப்படியோ சேவ் பண்ணிருக்கலாம். மாமாட மகன் இந்த சொன்னார் சிலோட விஜய் முதலமைச்சரா வந்த அப்புறம் அந்த கர்வம் உடையதோ இருக்காது. இது பொதுவா எல்லா இடமும் இருக்கிற விடயம் தான் டெல்சா. அந்த கர்வம்ன்றது வந்து எல்லா இடமும் இருக்குது. அது பொதுவா எல்லா இடமும் இருக்கிற. பாத்தீங்கன்னு சொன்னா ராஜபக்ச ஆக்கள் இருக்கக்குள்ள அவங்கள விட்டு ஆக்கள் இல்ல. அப்பா அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டு சட்டத்தின் மேல தக்கட ஆடு நாட்டு தான் அது. எதை செஞ்சாலும் கேள்வி யாரும் கேட்க முடியாது. கேள்வி கேட்டா டுப் டுப் இல்லன்னா வெள்ள வேன்ல அப்படி போட்டுக்கிட்டு போயிருவாங்க ஊரு சுத்த. இல்ல கிறிஸ்புதங்கள் எல்லாம் விளையாடுவாங்க. என்ன வந்துச்சு, வெள்ள வேடம் வந்துச்சு, ஷூட் அவுட் பண்ணுவாங்க.
ஐயோ எப்படி ஒரு அதான் நேற்று யுகத்தை நபரால் எடுத்து வந்து கேட்டார், செய்திகளுக்கு அப்பால நீங்க கோட்டாபாய பார்க்கக்குள்ள நேர்ல எப்படி இருந்தேன். நேர்ல என்ன ஒரு பார்க்கக்குள்ள என்ன வாயில வருது வேற சொல்லல. அப்புறம் மனுஷர் நாங்க அப்படி சொல்லக்கூடாது. இல்ல நேத்து கோட்டாபே வந்ததையும் கொஞ்சம் பேர் கலைச்சிருந்தானுங்க. எப்படி இருந்த மனுஷன், எப்படி இருக்க வேண்டிய மனிதர், இவரை பாருங்க இப்படி நடந்து வந்திருக்காரு. ஏன்னா நாங்களா சொன்னோம் நடந்து வர சொல்லி. நீ வாகனத்துல வந்து வேணா பார்த்துட்டு வாகனத்தை உள்ளுக்கு போட்டு கதைச்சிட்டு வாரது, அதை விட்டுட்டு எங்கேயோ வாகனத்தை நிப்பாட்டி இங்க சனனால எங்கேயோ ஒரு இடத்துல வாகனம் நிப்பாட்டும் வேலை நினைச்ச மாதிரி நாங்க போன வாகனத்தையே பல கிலோமீட்டர் தள்ளி நிப்பாட்டி நடத்த வந்தோம். இவர்னா மட்டும் எங்கன்னா வாகனத்தை நிப்பாட்டு போக விட்டுருவாங்களா? வாகனத்துக்கு நிப்பாட்டி நடந்தே வந்திருக்காரு. அங்க இருந்த ஆக்களுக்கு மத்தியில தான் வந்திருக்காரு, யாரும் தெரியல. பிறகுதான் எல்லாம் கத்தம், ஈ கோட்டாபே, ஈ ஜனாதிபதி, இட்டு ஜனாதிபதி அப்படின்னோட அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சு, ஓ ஜாவேவா யுத வீருவா யுத இல்ல இல்ல எப்படி இருந்த மனுஷன் இப்படி ஆயிட்டாரு, எப்படி இருந்த இப்படி ஆயிட்டாரு. நாங்களும் நம்ம சொன்னோம், மக்கள் முதல்ல வந்து அழைப்பு வந்து மஹிந்த ராஜபக்சேக்கு, ஏன் நீ வந்த நீர் அப்படின்னு கேட்கணும். நில்சன், நம்மட மக்களுக்கு ஒரு ஆள் ஜெயவே வேண்டாம், மற்றவன் தொங்கல் இருக்கிறோம் தானா ஜெயவே வேண்டாம். அவ்வளவுதான். அங்கதான் எதுக்கு என்னது கத்துனாங்க தெரியாது. அங்க ஓ கத்தையெல்லாம் கத்துப்பா, ஜாயவேவா அவ்வளவுதான். திரும்ப எதுக்கு கத்துறாங்க, அந்த அவர் வந்துட்டாரப்பா அதுக்காக ஜாயவேவா அப்படித்தான் இங்க போய்கிட்டு. நேற்று உங்களோட இவர் மாதிரி நில்சன் அப்பா அவர் நைட் நல்லா தூக்கம் போட்டுட்டு நல்லா பஸ்ல போயிருக்காரு, போட்டோட போட்டிருக்கானுங்க. அப்படியே ஆள் தூக்கம் டயர்ட்ல அழுது அழுது டயர்ட்ல நல்லா போட்டுட்டு தூக்கம். 2-3 பேரை தூக்கிட்டு போறானுங்க பஸ்ஸுக்கு ஏத்துறதுக்கு. போய் கேள்ல எனக்கு ஏத்துறானுங்க. எனக்கு அந்த அங்கிளை தான் இப்போ தேடுறேன். எங்கட அங்கிள், அவர் அங்கிள். அதுல இன்னொன்னு இப்ப இதை ப்ரொமோட் பண்ணாங்க தானே, அந்த கேம்பெயின் ஒன்று இருக்கு தானே, டீம் ஒண்ணு ராஜபக்சேக்கு ஆதரவா நாங்கெல்லாம் 12ஆம் தேதி லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுக்கு முன்பாக ஒன்று திரளுவோம் அப்படின்னு இந்த யூடியூப்ல இருக்கோம் காய்ச்சல். அது இருக்கட்டும், பொருங்க வாரன். நீங்க அதற்கு முதல் பாட்டு படிச்சு கொண்டு ஒரு கோஷ்டி வருது பாத்துனீங்களா? அந்த குட்டி அந்த குட்டி எல்லாம் நேற்று வரக்குள்ள காய் ஊயன்னு கொண்டு வந்தது ஏதோ எல்லாம் சொல்லி. அது என்னன்னா ராஜபக்சவுக்காக வந்துகிட்டு இருக்காங்க எல்லாரும், பஸ்ல வராங்க சனமெல்லாம். இவங்க மொத்தம் விஐபில பெரிய கார்ல சொகுசா ஏசியா போட்டு அங்க அடியாட்டுக்கெல்லாம் வரணும், பஸ்ல காய்ச்சிக்கிட்டு எல்லாம் நெருங்கிக்கிட்டு வரணும். இவங்க என்ன கார்ல வரும்போது ஒரு பாட்டு படிக்கிறாங்க. அப்படியே எங்க அப்பா மகிந்தவுக்காக நீதி பாட்டு தான் அது. युक्तिय उदेसा कैमरा दीमई युक्तिय उदेसा कैमरा दीमई दंग गईले मट अब सम कल पाऊ मुगवाडम बेंद एक कुनसन कल तनियुसु असम तव उपदिन बाव. என்ன அர்த்தம் அதுல? இது என்ன பாட்டோ யாருக்கு தெரியும். ஆனா யுக்தியனா நீதிக்காக நாங்கள் வருகிறோம், நீதிக்காக வருகிறோம் அப்படின்னு ஏதோ ஒரு பாட்டு தான் அது. ஏனைய வசனமெல்லாம் டிக்ஷனரியை கண்டுபிடிச்சு தேடி எடுத்துட்டு நாளைக்கு வாரு. இன்னைக்கு அவ்வளவுதான் சொல்லலாம். ஏதோ எப்படியோ மஹிந்த ராஜபக்சவுக்காக நீதிக்காக வாரோம், அவ்வளவுதான் விஷயம் அது. மஹிந்த ராஜபக்ச நேற்று ஏதோ கதைக்கிறார், கஷ்டப்பட்டு என்ன கதைக்கிறார்? දැන් යන්න මේ ඇස්ලා එලියට බැසේ යන්න. කොහොමද මේ මොකක් වෙයිද කියලා ඔබ හිතන්නේ කෙනෙක්? මේ සාධාරණ තීන්දුවක් දෙනවා නම් ඉතින් මම නිදහස් කරන්න ඕන හැම දෙයක්ම. දැන් මේ වුණාට ප්‍රධාන සාක්ෂි දීපු කෙනෙක් නැති වෙලා ඉන්නේ මේ විදිහට. ඕ අන්න ඒකයි කපිල නැති වෙලා තියෙන්නේ. ඉතින් එයා දීපු සාක්ෂිය තියෙනවනේ. කට උත්තරයක් ඇතිනේ ඉතින් ඒක. தாராஸ்பஸ்தான அவஸ்தாவுக்கு இந்த விசாரணைகளை சாதாரணமா சரியா செஞ்சா என்னையே விடுவிக்கணும். இதுல எந்த விதமான ஒளிவு மறைவும் இல்லை. நான் எதுக்குமே சம்பந்தம் இல்லை. இப்ப கபில சந்திரசேனவும் இல்லை, இறந்துட்டாரு. குறுக்கு கேள்வி கேட்கவும் இயலாது, கிராஸ் கொஸ்டின் கேட்கவும் இயலாது. எப்படி உங்களை நான் குறுக்கு விசாரணை செய்ய போறேன். இதுலயே ஒரு சந்தேகம் வருது இல்லையா? குறுக்கு கேள்வி கேட்க முடியாதுண்டா அவரை கேட்க முடியாதவாறு ஆக்குனது யார்? அதுதான் கபில சந்திரசேனவை இருந்தால் உங்களை நோக்கி குறுக்கு கேள்வி வரும். இப்பதான் இல்லையே, அதனால குறுக்கு கேள்வி கேட்கலாதுன்னு இவர் சொல்றாரு. இப்ப வளர்க்கிற போக்க இவர் இப்ப முன்னுக்கு சொல்றாரு. எப்படின்னா இப்ப பிரைபரி கமிஷன்ல எப்படி கேட்டிருப்பாங்க தானே, கபில சந்திரசேன உயிரிழக்கிறதுக்கு போது எங்களுக்கு ஒரு எஃபிடவிட் கொடுத்திருக்காரு. அதுல வந்து இப்படிதான் நீங்க உங்களுக்கு வந்து 60 மில்லியன் கொடுத்திருக்கதா சொல்றாரு. நீங்க உண்மையும் எடுத்தீங்கன்னா உண்மையா இவர் சொல்லுவாரு. யாரு சொன்னது? கபில சந்திரசேன.
எங்க இருக்காரு அவரு? இப்ப இல்ல உயிரோட. அப்ப அவர்கிட்ட கேளுங்க, டாடா பாய் நான் போயிட்டு வரேன், அவ்வளவுதான். வரட்டா, அந்த மாதிரி மனசு போயிரும். அவ்வளவுதான். அதான் சாட்சி. அங்க சாட்சியாளர்கள சந்தேக நபர், பிரதான சந்தேக நபர் கபில் சந்திரசேன உயிருடன் இல்லை. ஆனா நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருக்கு, இதோட இந்த வழக்கு முடிஞ்சிருமான்னு. நான் சொல்றேன் வழக்கு முடியாது. ஒரு நம்பத்தகுந்த மற்றவங்க வருது, இந்த வழக்கு முடியாதான். அவர் உயிரோடு இல்லாட்டியும் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டு போயிட்டாராம். இன்னொரு விஷயம் முன் வச்சிருக்காரு, அதை வச்சுதான் இதை கொண்டு போறாங்க முன்னுக்கு. சோ கேஸ் முன்னோக்கி நகருங்கிறத சொல்லியிருக்காங்க. பயப்பட தேவையில்லை. நீங்க நேற்று இன்சைட்ல வேறொரு விதமா சொல்லுங்க, நான் ஒரு விதமா, ரெண்டு பேரும் ஒரே கருத்து தான் சொன்னாங்க. இதே கருத்து தான் நானும் முன் வச்சேன். ஆமா, இந்த மஹிந்த ராஜபக்சே யாரை நினைக்கிற மாதிரி இந்த வழக்கை லேசில இருந்து வெளியேற முடியாது. ஒருவேளை மஹிந்த ராஜபக்சேர வயது என்னவோ தெரியாது எனக்கு, அதுக்கு நாங்க பொறுப்பு இல்லை. ஆனால் வழக்குல இருந்து தப்பிக்கிற மாதிரி ஏற்பாடுகள் இல்லை. கஷ்டம் 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 கஷ்டம். அதனால தொடர்ந்து கூப்பிட்டா அடிக்கடி வந்துட்டு போகணும். தூர இருந்து வர்ற பஸ்ல வரவங்களும் ரெடியா இருங்க, அடிக்கடி வந்து கொழும்புக்கு வந்துட்டு பார்த்துட்டு போக வேண்டிய நிலம் போறோம். இப்ப இது சம்பந்தமா இன்னைக்கு எஸ்ஜேபில ஒரு பிரஸ் மீட் நடந்துச்சு. இது சம்பந்தமா இல்ல, வேற விஷயங்கள் பேச. அப்போ ஊடகவியலாளர்கள் கேட்கிறாங்க, எஸ்ஏ மரிக்கார்கிட்ட கேட்கிறாங்க, பாத்தீங்க தானே மஹிந்த ராஜபக்சவுக்காக எத்தனை பேர் வந்திருந்தாங்க, உங்களோட கட்சியை சேர்ந்தவங்களும் அங்க இருந்தாங்களாமேன்னு கேட்கிறாங்க. அப்ப எஸ்ஏ மரிக்கார் சொல்றாரு, நான் எங்கட கட்சியில இருந்து ஏன் எதுக்கு போகணும், எங்கட கட்சி தூய கட்சி, அது தீய கட்சின்னு சொல்லாம சொல்றாரு. எங்கட கட்சி தூய கட்சி, வழக்கு கிழக்கு இல்லாத. இந்த குரல் அங்கே கேட்ட மாதிரி இருக்கு பக்கத்துல. கேட்டிருக்கோம், எல்லாம் கேட்டு. அதான் தூய சக்தி தீய சக்தி, இது தூய கட்சி தீய கட்சி அந்த மாதிரி. அப்ப எங்கட வந்து சுத்த கட்சியா தூய கட்சி ஒண்ணு, இந்த வழக்குகள் ஊழல் மோசடி எல்லாம் இல்லாதவங்க தான் எங்க கட்சியில இருக்காங்க. அதனால நம்மட ஆக்கள் அங்க போக வேண்டிய அவசியம் இல்லை. மற்றது என்ன பெரிய ஆக்கள் க்ரௌட் வந்தாங்கன்னு சொல்றீங்க, என்ன எங்கட மேதினத்தை பாத்தீங்களா, எங்கட மேதினத்துக்கு வந்த கூட்டத்தை பாத்தீங்களா? நானும் பார்த்தேன். சஜிப்பிரகாச கட்சிக்கு இருக்குன்னு எல்லாம் போயிட்டாங்க. ஐயோ என்ன செய்ய, அது ஒரு பெரிய பிரச்சனை. அப்ப அப்படி இருக்க நேரம் அப்ப அந்த பார்த்தோம். அப்ப பாத்தீங்க தானே, சனம் வருது, எங்களுக்கு சனம் இருக்கு. அதுல ஒரு பக்கம் கூட இல்லை. எங்க இவங்களுக்கு வந்தவொன்னு அவர் சொல்றாரு. அது ஒரு ஹைலைட்டான விஷயம் இன்னைக்கு. டெல்சா, சீனாவின் உயர் பாதுகாப்பு வாகன பேரணியில் பயணித்த டொனால்ட் ட்ரம்ப் சிங்கக்குட்டி அங்க இறங்கிட்டு சீனாவில் போய் நிற்க சந்திப்பு. என்ன நடக்க போகுது தெரியாது சந்திப்புக்கு அப்புறம். எனக்கு டெல்சான் இப்ப எலான் மாஸ்கோட கதைச்சு மேல ஒரு வீடும் ஒரு ரூம் 2 கம்ப்யூட்டர் இருந்தா அந்த போதும்ன்ற மாதிரி இருக்கு. வேணாம் இந்த பூமி உங்களோட அக்கிரமம் தாங்கியலாம் இருக்கு. அதே காலப்பகுதியில் டெல்சான் செம்மணியில அந்த புதைகுழி அகழ்வு நடவடிக்கைகளும் தீவிரமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்குது. இன்றைய தினம் கூட 3 மனித எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறதா அங்க அறிய கிடைக்குது. செம்மணி விவகாரமும் மிக தீவிரமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது, குறிப்பிடத்தக்கது. அந்த தேரர் ஒருத்தர் நம்பப்பட்டாரே, 15 வயது சிறுமியை துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டு, அது குற்றச்சாட்டுல கைது செய்யப்பட்டது உதயகம்பம் சொன்னவர். அது அபாண்டமான குற்றச்சாட்டு, தேரர்களை எல்லாம் இலக்கு வச்சு செய்யறேன். ஆமா, இவங்களுக்கு தேரர்கள் எல்லாம் குற்றம் சுமத்தா இவங்களுக்கு செட் ஆகாது. ஏன்னா தேரர்கள் எல்லாம் புனிதர்கள்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லா தேரர்களும். அப்ப இவருக்கு இப்படித்தான். இப்ப இவர் வந்து சுகமில்லைன்னு சொல்லிட்டு கொழும்புல ஒரு வைத்தியசாலையில தான் சிகிச்சை பெற்று வாரதா சொல்லி இருக்காங்க. அங்க தங்கி இருக்காரு. இப்ப இன்னைக்கு நீதவான், கொழும்பு கோட்டை நீதவான் போயிட்டு அவரை பார்வையிட்டு இருக்காரு, என்ன நிலவரம்னு பார்த்துட்டு சொல்லிட்டாராம், காலை 22ஆம் தேதி ரிமாண்ட் பண்ணுங்க, இங்க வைக்க வேணாம், கொழும்பு தேசிய வைத்தியசாலையில கொண்டு போய் அட்மிட் பண்ணுங்க அப்படின்ட்டாங்களாம். இது பிரைவேட் ஹாஸ்பிட்டல் தான் தங்கி இருக்காரு, இங்க எல்லாம் இருக்க தேவையில்ல, ஆள் நாளதான் இருக்கு. அப்படி தேவை தேசிய வைத்தியசாலை 22ஆம் தேதி ரிமாண்ட். அவர் லேசுப்பட்டாலும் இல்ல, மோடிக்கு ஆசீர்வாதம் கொடுத்தவர். ஆமா, அது வேற. இப்ப மோடிக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? ஐயோ, இதெல்லாம் பார்த்துட்டு மோடிக்கு ஆசீர்வாதிச்ச தேரரு இங்க ஒரு சிறுமிய படுகேவலமான செயல் துஷ்பிரயோகம் பண்ணி பாவம் ஒரு பிள்ளையோட இதா நாசம் பண்ணிருக்காங்க. ஆனா நான் இன்னொன்னு சொல்லணும், இதையும் சொல்லிடுவோம், அந்த தேரரை வெளியெடுக்கிறதுக்கும் சட்டத்தரணிகள் முன்னிலை ஆகியிருக்காங்க, அவருக்கு ஆதரவா சார்பா. அதுவும் சொல்ல வேண்டிய ஒண்ணு. கடமை தான், அவங்களோட கடமை, சட்டத்தரணிகளோட கடமை, அது வேலை, அவங்களோட தொழில். ஆனாலும் பாருங்க, ஒரு 15 வயது சிறுமி துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாகி இருந்தும் கூட இந்த தேர்தல் ஆதரவா அவருக்கு முன்னிலை ஆகுறாங்கன்னா என்னத்த சொல்ல. காலத்தொட்டு கும்பிடுங்க அவர் தேரர். அப்படிதான் செய்யறது. ஏதோ ஒரு கொஞ்சம் மந்தகதி மாதிரி இருக்கு. ஏதோ ஒரு பெரிய ஒரு பொம்மொண்டு பெரிய
மெசேஜ் ஒன்று வெளி வரப்போகுது போல இருக்குது. 25ஆம் தேதி பாத்துக்கலாம்னு நினைக்கிறேன். அதை சொன்னார் தானே ஏதோ, அது 25, 24, 26 தெரியல. பாப்போம், அவர் அப்பதான் சொல்லி வச்சாரு. நாங்க அந்த டைம் தான் பார்க்கணும். ஆனா இன்னைக்கு ஜனாதிபதி ஒரு உரை சொல்லியிருக்காரு. என்னன்னா, இப்ப இந்த பெட்ரோல் எல்லாம் எங்கேயுமே இப்ப டீசல் சம்பந்தமா சொல்றா, டீசல் வந்து 760 ரூபாய்க்கு தான் விற்கணுமா இப்ப போற சூழ்நிலையில. அவர் சொல்றாரு, ஜனாதிபதியோட கருத்து அது. ஆனா வேர்ல்ட் மார்க்கெட்ல பிரைசஸ் சேஞ்ச் ஆயிருச்சு. ஆனா இவர் சொல்றாரு, இப்ப இருக்க நிலைமையில பெட்ரோலியம் கார்பரேஷன் சொல்லிச்சா 760 ரூபாய்க்கு விற்கணும். ஆனா நாங்க 400 தான் விற்கிறோம். இது பெரிய லொஸ்ட். அப்ப அரசாங்கம் உதவுது, அரசாங்கம் ஒரு தொகையும் கொடுக்குது அந்த லொஸ்ட்டை வந்து கவர் பண்ணிக்கிறதுக்கு. ஆனா ஜனாதிபதி சொல்ற, தொடர்ந்து திரைசேரியில இருந்து இதுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி கதை சொல்லியிருக்காரு. ஏதோ எப்படியோ முதல்ல டீல்சான் இந்த போக்குவரத்துக்களை எல்லாம் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு இந்தியாவில் பிரதமர் மோடி தனி வாகனங்களை குறைச்சி போற மாதிரி இது விஜய்க்கும் பொருந்தும். விஜயும் தண்ட பாதுகாப்பு வாகனங்களை குறைக்க வேணும். இப்போ ஒரு உலங்கு வானூர்தியை பயன்படுத்துறதுக்கான ஏற்பாடு ஒன்று போய் கொண்டிருக்கேன்னு நினைக்கிறேன். அந்த இப்ப இருக்கிற சூழ்நிலையில கருத்துல கொண்டு அது மாதிரி இலங்கையிலேயும் ஏதாவது மாற்றம் நடக்க வேணும். அனுர்குமார் திசாநாயக பொது போக்குவரத்துல முடிவெடுங்க. இப்ப நாளைக்கு சந்திக்கலாம்னு நினைக்கிறேன். நாளை சந்திப்போம். நன்றி. இந்த பொது போக்குவரத்து விஷயத்துல குறிப்பா கவனம் செலுத்துங்க ப்ளீஸ். அல்லது நாடு நெருக்கடி எதிர்கொள்ள எடுங்கள். நீங்க மின்சாரத்துக்கும் எரிபொருள்லாம் தங்கி இருக்கிறீங்க. சரியா? வணக்கம். நீங்கள் வெளிநாட்டில் இருக்கும்போது உங்கள் பெற்றோரின் மருத்துவ தேவைகள் அனைத்தையும் நாங்கள் ஒருங்கிணைத்து கவனிக்கின்றோம். வருடாந்திர பதிவு சிறப்பு தள்ளுபடி மெடிப்ளேஸ். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.